வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப இளம் வயது பெண்கள்ல இருந்து பூப்பு முதிர்வு பருவம் மெனபாஸ் ஏஜ் வரைக்குமே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதிக உதிரப்போக்கு. பீரியட்ஸ் டைம்ல கட்டி கட்டியா ரத்தம் வெளிப்படுது அப்படிங்கறதுதான் இல்லைங்களா? சோ அதற்கான காரணங்கள் என்ன, அதை சரி செய்யக்கூடிய வீட்டு முறை தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஸோ நிறைய பெண்கள் டாக்டர் எனக்கு இந்த மாதிரி கட்டி கட்டியா ரத்தம் போகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ யூஸ்வலா நம்ம பீரியட்ஸ் டைம்ல வெளிப்பட வேண்டிய ரத்தத்தினுடைய அளவு 80 to 150 ml இவ்வளவுதான் வெளிப்படணும். மொத்தமா 3-4 நாட்களும் சேர்த்து நமக்கு அவ்வளவுதான் ரத்தம் வெளிப்படணும். அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறு கட்டிகளாக போறது நார்மல். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். இதுவே ஒரு நாளைக்கு 3 pads வரைக்கும் நார்மல். இதுவே நான் ஒரு 5-6 pads வரைக்கும் மாத்திரேன் டாக்டர் அப்படின்னு சொன்னா அது அப்நார்மல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஏன் உருவாகுது? நார்மலா இருக்கக்கூடிய அந்த கருப்பையினுடைய உள் சுவர் தடிமன் அப்படிங்கிறது 8 to 9 mm ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கணும். அதை தாண்டி ரொம்ப அதிகமாகுது, நீங்க 28th day அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது அவ்வளவுதான் இருக்கணும். அதை தாண்டி ரொம்ப அதிகமா இருக்குங்கும் பொழுதுதான் இந்த மாதிரி அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் யாருக்கு வரலாம்? சாதாரணமா இருக்கக்கூடிய ஹார்மோனல் இஷ்யூஸ், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ். நிறைய ஈஸ்ட்ரோஜன் இருக்கு, ப்ரொஜெஸ்ட்ரானே இல்லை, அப்போ ஓவியலேஷனே நடக்கலை, கருமுட்டை வெடிவரக்கூடிய நிகழ்வு நடக்கலை. அப்படிங்கும் பொழுது அதிக உதிரப்போக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து, கர்ப்பப்பையில ஏதாவது கட்டிகள் இருக்கு, ஃபைப்ராய்டு மாதிரியான கட்டிகள் இருக்கு, ஃபைப்ரோ அடினோமா மாதிரி, ஃபைப்ரோமயோமா மாதிரி ஏதாவது ஒரு கட்டிகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நார்த்திசு கட்டிகள் அப்படின்னு சொல்றோம். நமக்கு எப்படி பீர்க்கங்காய் அப்படின்னு நார் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு நார்த்திசு கட்டி கருப்பையினுடைய சுவர்களில் உருவாகும். இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த மாதிரி இருந்தாலும் சில காரணங்கள்னால நமக்கு அதிக உதிரப்போக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சினைப்பையில ஏற்படக்கூடிய கட்டிகள், எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான கட்டிகள் காரணமாகவும், இல்லை அதுவே கர்ப்பப்பைக்குள்ள பொதிஞ்சு வளரக்கூடிய கட்டிகளாக மாறக்கூடியது. உதாரணத்துக்கு ரத்த திரட்சி கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம், அடினோமயோசிஸ், அந்த மாதிரியான பிரச்சனை காரணமாகவும் இர்ரெகுலர் திக்கனிங் ஆஃப் தி எண்டோமெட்ரியம். ஒரு இடத்துல 4 mm இருக்கும், ஒரு இடத்துல 8 mm இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லயுமே அதிக உதிரப்போக்கு கட்டி கட்டியா வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் இடைவெளி வேணும்னு ஒரு கருத்தடை சாதனம் நம்ம பொருத்தி இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல IUCD டிவைஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாவது நம்ம சாதனங்கள் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல உதிரப்போக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு காரணத்துக்காக நம்ம ஒரு ஹார்மோன் மாத்திரை எடுத்திருக்கிறோம், ஸோ பீரியட்ஸே வரல, அதுக்காக நான் ஒரு மாத்திரை சாப்பிட்டேன், அதை தொடர்ந்து ஓவர் ப்ளீடிங் இருக்கு அப்படிங்கிற காரணமும் ஒரு விஷயமாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்து தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள்லையுமே அதிக உதிரப்போக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து, உங்க ரத்தத்தினுடைய உறையக்கூடிய தன்மை, அதனுடைய ஏற்ற இறக்கம் காரணமாக, தட்டை அணுக்களுடைய மாறுபாடு காரணமாகவும் இந்த மாதிரி வரலாம். ஒருவேளை உங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவு ரொம்ப குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் அதிக உதிரப்போக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம கருப்பையில நோய் தொற்று கிருமி உருவாயிட்டு இருக்கு, அடிக்கடி வெள்ளப்படுது, அதை தொடர்ந்து பீரியட்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்வோம்னா பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கருப்பை புண்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த காரணத்தினாலையும் நமக்கு அதிக உதிரப்போக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
கல்லீரல்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, மண்ணீரல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, சிறுநீரகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி காரணங்கள்னாலையும் நமக்கு அதிக உதிரப்போக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரேர் கேசஸா கேன்சர் மாதிரியான நோய் நிலைகள்ல, புற்றுநோய் மாதிரியான நோய் நிலைகள்ல வந்து நமக்கு அதிக உதிரப்போக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில காலகட்டங்கள்ல நமக்கே தெரியாம குழந்தை தங்கி இருக்கு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி காலகட்டங்கள்ல ஒரு கருச்சிதைவு ஏற்படும் பொழுது அதிக உதிரப்போக்கு ஏற்படும். ஸோ இத்தனை காரணங்கள் இருக்கு ஏன் நமக்கு அதிக உதிரப்போக்கு வருது அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எதனால நமக்கு அதிக உதிரப்போக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட வந்து 80 to 90% ஆஃப் த காசஸ், இந்த கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள்லாம் விட்டுருங்க, மற்ற காரணங்கள் எல்லாமே நமக்கு ஹார்மோன் பிரச்சனை மட்டும்தான். அப்போ நம்ம ஹார்மோன் மாத்திரைகள் எடுத்துக்கும் பொழுது நம்ம ரொம்ப நாள் எடுக்கவும் முடியாது. டாக்டரே சொல்லுவாங்க, இதை நீங்க ரொம்ப நாளைக்கு எடுக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க வந்து சர்ஜரி பண்ணி கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா. அப்போ நம்மளுடைய அந்த கருப்பையினுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கு, ஹார்மோன் சார்ந்ததாகத்தான் இருக்கு. அப்போ உங்களுடைய FSH, உங்களுடைய LH, உங்களுடைய ஈஸ்ட்ரோஜன், உங்களுடைய ப்ரொஜெஸ்ட்ரான், இதை நீங்க கரெக்டா வச்சுக்கணும். சில நிலைகள்ல உதாரணத்துக்கு இப்ப நீங்க இப்பதான் ஏஜ் அட்டென்ட் பண்ணி ஒரு 1 year ஆகுது நம்ம பெண் பிள்ளைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலகட்டத்துல ஒரு ஓவர்ஃப்ளோ இருக்கும், அதை பத்தி நம்ம பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பீரியட்ஸா நிக்க போற காலகட்டத்துல, உதாரணத்துக்கு மெனபாஸ்க்கு முன்னாடி பெரிமெனபாசல் பீரியட்ல ஒரு உதிரப்போக்கு இருக்கும். அப்போ ரத்தம் குறையாம நம்ம பார்த்துக்கிட்டோம்னா போதும், அதை பார்த்தும் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இடைப்பட்ட காலநிலைகள்ல ரொம்ப அதிக உதிரப்போக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு 80 முதல் 90% காரணம் வந்து ஹார்மோனல் இஷ்யூஸ் மட்டும்தான். அப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கா, அதை சரி பண்ணிக்கோங்க. PCOD பிரச்சனை இருக்கா, அதை சரி பண்ணிக்கோங்க. நீங்க ஏதாவது மாத்திரைகள், ஹார்மோன் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, அதை எப்படி உங்களுடைய உணவு முறையில சரி பண்ணலாம், உங்களுடைய வாழ்வியல் முறையில எப்படி சரி பண்ணலாம், இதெல்லாம் நீங்க கவனத்துல வச்சு ஒரு விஷயத்த செஞ்சீங்கனாலே அந்த மாத்திரைகள் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கருத்தடை சாதனம் பொருத்தி இருக்கோம், ஒருவேளை அது நம்ம உடலுக்கு ஒற்றுக்காததாக ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் மருத்துவரோட உதவியோட நம்ம அதுக்கு மாற்று தீர்வு காணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். ரத்தம் குறைவாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல சத்துள்ள காய்கறிகள், கீரை வகைகள், அசைவ உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டு உடலில் அந்த சத்து மறுபடியும் ஏறுறதுக்கு, ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு டயட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு அதிக உதிரப்போக்கு இருக்கு டாக்டர், நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல வாழைப்பூ இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஒரு வெயில் காலம் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கும் பொழுது சுத்தம் பண்ணிட்டு நல்ல ஒரு கவர் போட்டு இல்லை டவல் போட்டு நல்ல காய வச்சுக்கோங்க. அதை நீங்கள் மிக்சிலேயே பொடி பண்ணிக்க முடியும். அந்த பொடியை வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதிக உதிரப்போக்கு காலகட்டத்தில் மோரில் கலந்து எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் என்னால் பண்ண முடியல டாக்டர்னா, நாட்டு மருந்து கடைகளில் மாம் பருப்பு பொடி கிடைக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு மத்தியானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ட பிறகு மோரில் கலந்து எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்னா மாதுளை தோல் பொடி, நான் சாதாரணமாக மாதுளம் பழம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த தோலை காய வச்சுக்கிட்டு அதனுடைய பொடியை நீங்களே பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிட்ட பிறகு மோரில் கலந்து எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வாழைப்பூ பொடி நம்ம வீட்டில் பண்ணது மோரில் எடுத்துக்கலாம், அல்லது மாம் பருப்பு பொடி அதையும் நீங்கள் மோரில் எடுக்கலாம். அது முடியல அப்படிங்கிற பொழுது மாதுளை தோல் பொடி ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், அதை நீங்கள் வந்து மோரில் கலந்து எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதில் எல்லாத்துலேயுமே துவர்ப்பு செய்கை அதிகமுடையதாக இருக்கும். அப்போ துவர்ப்பு பொருள் என்றைக்குமே 2 விஷயத்த கரெக்டாக பண்ணும். ஒன்று வந்து உங்கள் ரத்தம் விருத்தி அடைய செய்யும், அப்போ ரத்தத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய செய்கையுடையதாக இருக்கும். இன்னொரு விஷயம் ரத்த போக்கை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ ஓவர் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த 2 விஷயமும் நான் இப்போ சொன்ன இந்த 3 மூலிகை பொருளையுமே நமக்கு கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளுடைய அதிக உதிரப்போக்கை நம்ம சரி செஞ்சுக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.